ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு விஜய்டி டெக் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் வந்து சொல்லிடுறேன். கலைஞர் மகளிர் உரிமைத்திலிருந்து மாதம் ரூபாய் 1000 வாங்கி வரவங்களும், அது மட்டும் இல்லாமல் 60 வயதிற்கு மேற்பட்ட மூத்த குடிமகளுக்கும் மிகப்பெரிய ஷாக்கிங்கான இன்ஃபர்மேஷன் அரசு வட்டாரங்கள் தரப்புலேருந்து கிடைச்சிருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம். முக்கியமாக வந்து முதியோர் உதவித்தொகை சம்மந்தமாக வந்து பார்த்தீங்கன்னா 60 வயதுக்கு மேற்பட்டவங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் மிகப்பெரிய ஷாக்கிங்கான இன்ஃபர்மேஷனாக வந்து இருக்க போது. இந்த வீடியோவில் வந்து அது சம்மந்தமான டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் வந்து சொல்லிடுறேன். அதாவது ஸ்கிப் பண்ணாத வந்து பார்த்தா தான் அந்த இன்ஃபர்மேஷன் எந்த இடத்துல இருக்குது, எப்படி என்ன இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து உங்களுக்கு தெரிய வரும் அப்படின்றத முன்கூட்டியே வந்து சொல்லிடுறேன். இன்றைக்கி வீடியோ பொறுத்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்திலேருந்து ரூபாய் 1500 உயர்வு சம்மந்தமாக வந்து பார்த்தீங்கன்னா தகவல் வந்து வெளியே இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். மாதம் ரூபாய் 1000 வாங்கி வர கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்திலேருந்து இப்போதைக்கு படிப்படியாக தொகையை வந்து உயர்த்த போகிறதா வந்து தகவல் வந்து வெளியே இருக்குது. அதில் முதல் கட்டமாக வந்து அடுத்த மாதம் இல்லை அதுக்கு அடுத்த மாதத்துலேருந்து ரூபாய் 1500 ரூபாய் உங்களோட வங்கி கணக்கில் வந்து செலுத்த போகிறாங்க. இது சம்பந்தமாக அரசு வட்டாரங்கள் தரப்புலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா அதிரடி அறிவிப்புகள்லாம் வந்து ஒரு 3-4 அறிவிப்பு வந்து வெளியே இருக்குது. அது சம்பந்தமாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் கூடுதலாக வந்து ஓய்வூதியம் சம்பந்தமாக 60 வயதிற்கு மேற்பட்டவங்களுக்கான ஓய்வூதியம் சம்பந்தமாக 3000 ரூபாய் வந்து வருமா வராதா அப்படின்ற இன்ஃபர்மேஷனும், இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்திலிருந்து கரெக்டாக வந்து 2500 ரூபாய் இல்லை 1500 ரூபாய் வருமா வராதா அப்படின்ற இன்ஃபர்மேஷனும், அதை அப்ளை பண்ணுறதுக்கு அவங்க என்னென்ன ஆவணங்கள்லாம் வந்து தேவைப்படும், இப்போதைக்கு அரசு வந்து பார்த்தீங்கன்னா மறுசீரமைப்பு பண்ண போகிறாங்க அப்படின்ற தகவல் வந்து வெளியே இருக்குது. அதனால் புதிய விண்ணப்பம் திரும்ப அப்ளை பண்ணுற மாதிரி இருக்குமா, இல்லை ஒரு சிலவங்களுக்கு மட்டும்தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்குமா, குறிப்பாக குடும்ப தலைவியெல்லாம் வந்து இருக்கிற குடும்ப ரேஷன் அட்டை வந்து புதுசாக வந்து வாங்கியிருக்கவங்களுக்கு மட்டும்தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்குமா, இல்லை அனைவரும் கிட்டத்தட்ட 1,31,00,000 பேரும் வந்து ஏற்கனவே வாங்கி வரவங்களும் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்குமா, அப்படி அப்ளை பண்ணால் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணணுமா இல்லை ஆஃப்லைனில் வந்து அப்ளை பண்ணணுமா, என்னென்ன ஆவணங்கள்லாம் வந்து தேவைப்படும் அப்படின்ற ஒட்டுமொத்த இன்ஃபர்மேஷனும் இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து டீட்டெயிலாக வந்து பேச போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாத தயவு செய்து வந்து ஃபுல்லாக வந்து பாருங்கள். குறிப்பாக வந்து கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் பணம் ரெகுலராக வந்து வாங்கி வரவங்களும், அது மட்டும் இல்லாமல் 60 வயதுக்கு மேற்பட்ட மூத்த குடிமக்கள் முதியோர் பணம் வாங்குறவங்களும் முதியோர் பணம் வாங்காத இருக்கிறவங்களும் கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ வந்து பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதம் மே மாதம் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் வராத இருக்கிறவங்களும் இந்த வீடியோவில் முக்கியமான கிரேஸ் பாயிண்ட் வந்து சொல்லியிருக்கேன். அவங்களுக்கான இன்ஃபர்மேஷனும் வந்து தெரிய வரும். நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மே மாதம் 1000 ரூபாய் வந்து கிரெடிட் ஆன பணம் வரல அப்படின்ற மாதிரி இன்ன வரைக்கும் கமெண்ட் பாக்ஸில் வந்து மென்ஷன் வரீங்க. அவங்களுக்கான சொல்யூஷனும் இந்த வீடியோ லாஸ்ட்டில் டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். அதனால் தயவு செய்து அனைவரும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாத வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிக்கிறேன். இப்போ இந்த வீடியோவை டீட்டெயிலாக வந்து பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிவிட்டு, இன்ன வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மதிப்புமிகு மகளிர் திட்டத்தின் கீழ் ரூபாய் 2500 வழங்க போகிறதா வந்து தாவேகா அவங்களுடைய தேர்தல் வாக்குறுதிகளாக ஏற்கனவே வந்து கொடுத்துட்டு வந்திருந்தாங்க. அது சம்மந்தமாக வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம சேனலில் கடந்த வாரங்கள் ஃபுல்லாக வந்து டீட்டெயிலான வீடியோவை வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருந்தோம். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்திலேருந்து 2500 ரூபாய் இல்லை வந்து 1000 ரூபாய் வந்து மாதம் வராது அப்படின்னு வந்து சொல்லி வந்தீங்க. நம்ம சேனலில் மட்டும்தான் எக்ஸ்க்ளூசிவாக அப்டேட் வந்து கொடுத்துருந்தோம். இந்த தொகை கண்டிப்பாக வந்து ஸ்டாப் ஆகாத வரும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சேனலில் கூட வந்து பார்த்தீங்கன்னா நியூஸ் சேனலில் வரவே வராது அப்படின்ற கருத்துக்கள்லாம் வந்து போட்டிருந்தாங்க. நியூஸ் பேப்பரில் கூட வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஆனால் நம்ம சேனலில் எக்ஸ்க்ளூசிவாக கண்டிப்பாக இந்த தொகை வந்து தொடரும், மகளிர் திட்டத்தை வந்து எப்பயுமே வந்து ரத்து செய்ய மாட்டாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருந்தோம். அதே போல் மே மாதத்துக்கான 15ஆம் தேதி ஆன உடனே கரெக்டாக காலையிலே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மகளிர்களுக்கு வந்து 1000 ரூபாய் வந்து கிரெடிட் ஆயிருந்தது. ஒரு சிலவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்ன வரைக்கும் வந்து கிரெடிட் ஆகலை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அவங்களுக்கான இன்ஃபர்மேஷன் வீடியோவில் லாஸ்ட்டில் வந்து சொல்லியிருக்கேன். இப்போ பொறுத்த அளவுக்கு தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுள்ளது அப்படின்ற சூழ்நிலையில் முந்தைய அரசின் முக்கிய திட்டமான மகளிர் உரிமை திட்டம், அதாவது ஃபுல்லாக வந்து சொல்லணும்னா கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தை மாற்றி அமைத்து புதிய வடிவில் செயல்படுத்த தமிழக அரசு திட்டமிடப்பட்டுள்ளதாக வந்து நமக்கு தகவல் வந்து வருது. இந்த திட்டத்தின் பெயர் மதிப்புமிகு மகளிர் திட்டம் என பெயர் மாற்றம் செய்யப்பட உள்ளதாகவும், நிதிநிலையை கருத்தில் கொண்டு நிதி உதவியை தொகையை, அதாவது நிதி உதவி தொகையை வந்து பார்த்தீங்கன்னா படிப்படியாக உயர்த்தப்படும் என்ற அரசு தரப்பு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றனர் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் வந்து கிடைச்சிருக்கு. இன்னும் வரக்கூடிய மாதங்களில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த திட்டத்துடைய பெயர் மதிப்புமிகு மகளிர் திட்டம் அப்படின்னு வந்து மாற்ற போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நிதிநிலையை இப்போதைக்கு வந்து கருத்தில் வந்து கொண்டு வந்துருக்காங்க. அது சம்பந்தமாக படிப்படியாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த நிதி உதவியை உயர்த்துவது சம்பந்தமாக வந்து சொல்லி வராங்க. இப்போ 1000 ரூபாயில் இருந்து 1500 ரூபாய் உயர்த்ததுக்கான அதிக வாய்ப்பு இருக்குது அப்படின்ற இன்ஃபர்மேஷனும் வந்து சொல்லி வராங்க. அதில் வந்து நம்ம மென்ஷன் பண்ணணும் பார்க்கணும்னா, தமிழகத்தில் தற்போதைய நிதிநிலையை கையாள்வதில் அரசு மிகவும் எச்சரிக்கையாக அணுகுமுறையை கையாண்டு வருகிறது அப்படின்றது ஒரு முக்கியமான பாயிண்டாக வந்து பார்க்கப்படுறாங்க. எந்த ஒரு நிதியாகவும் கரெக்டாக வந்து கண்காணித்து கையாள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இருக்கிற அரசு வந்து முதல்வர் விஜய் அவர்களின் ஆலோசனைப்படி வந்து இயங்கின்னு வருது. அது தொடர்பாக வந்து குறிப்பாக வந்து சொல்லணும்னா
அரசு பிரதிநிதிகள் ஒருவர் முதற்கட்டமாக தற்போது மாத தவணையாக ரூபாய் 1000 என்பது ரூபாய் 1500 உயர்த்த ஆலோசிக்கப்பட்டு வருவதாக நமக்கு அரசு வட்டாரங்கள் தரப்புலேருந்து டீட்டெயிலாக குறிப்பிட்றாங்க அப்படின்ற மாதிரி இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. ஒரேடியாக பார்த்தீங்கன்னா 1000 ரூபாயிலிருந்து 2500 ரூபாய் உயர்த்தத்துக்கு அதிக வாய்ப்பு இல்லை. நிதி சுமை காரணமாக படிப்படியாக இந்த தொகையை உயர்த்தத்துக்கான இன்ஃபர்மேஷன் வரப்போகுது அப்படின்ற மாதிரி அரசு வட்டாரங்கள் தரப்புலேருந்து நமக்கு இன்ஃபர்மேஷனாக கிடைச்சிருக்கு. அதில் முதல் கட்டமாக 1000 ரூபாயிலிருந்து 1500 ரூபாய் உயர்த்தத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலின் போது அனைத்து குடும்ப தலைவிகளுக்கும் மாதந்தோறும் ரூபாய் 2500 நிதி உதவி வழங்கப்படும் என்று தற்போதைய ஆளுங்கட்சியாக இருக்கிற தமிழக வெற்றி கழகம், அதாவது டிவிகேன்னு சொல்லப்படுற தனது தேர்தல் வாக்குறுதிகளை குறிப்பிட்டிருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். அதாவது இந்த திட்டம் ஏற்கனவே கடந்த ஆட்சியில் 1000 ரூபாய் வழங்கப்பட்டது. 2500 ரூபாய் திட்டத்தை மாற்றி கொடுக்க போகிறதா குடும்ப தலைவிகளுக்கு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அவங்களுடைய வாக்குறுதிகளில். 60 வயது வரை உள்ள தகுதியான அனைத்து பெண்களுக்கும் இந்த தொகை வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது அப்படின்றே சொல்லலாம். முதல் வாரமே கையெழுத்து போட்ட உடனே இந்த ஸ்கீமை தான் அனௌன்ஸ் பண்ணுவார் முதல்வர் விஜய் அவர்கள் அப்படின்ற மாதிரி மகளிர் தரப்பிலும் மக்கள் தரப்பிலும் எதிர்பார்க்கப்பட்டிருந்தது. ஆனால் பார்த்தீங்கன்னா அதுக்கான அறிவிப்பு வரல. அது மட்டும் இல்லாமல் 15ஆம் தேதி ஆனால் மே மாதம் கரெக்டாக 1000 ரூபாய் ரெகுலராக பணம்னா வருமா அப்படின்னு எதிர்பார்த்துருந்தாங்க. அது சம்மந்தமாக இன்ஃபர்மேஷன் வராத இருந்த காரணத்தினால கரெக்டாக இப்போ 15ஆம் தேதி பணம் கிட்டத்தட்ட 1,31,00,000 பேருக்கு 1000 ரூபாய் கிரெடிட் இருந்தது. தற்போது இந்த திட்டத்தின் கீழ் சுமார் 1.3 கோடி பேர் பெண்கள் பயன்பெற்று வருகின்றனர். இதற்கான ஆண்டுக்கு ரூபாய் 15,600 கோடி அரசுக்கு செலவாகுது அப்படின்ற இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. இப்போதைக்கு திட்டமிட்டபடி நமக்கு தகவல் வெளியானதுபடி பயனாளிகளின் ஒவ்வொருவருக்கும் 500 ரூபாய் உயர்த்தப்பட்டு 1500 ரூபாயை வழங்கப்பட்டால் ஆண்டுக்கு மொத்தம் நிதி ஒதுக்கீடாக பார்த்தீங்கன்னா 23,400 கோடி உயரும் அப்படின்ற மாதிரி தகவல் கிடைச்சிருக்கு. ஏற்கனவே 1000 ரூபாய் கொடுத்தபடி 15,600 ரூபாய் கோடி செலவாகுது. இப்போ 1500 ரூபாய் உயர்த்தி வழங்கினாவே 23,400 கோடியே உயரும். இது அரசுக்கு பார்த்தீங்கன்னா நிதி சுமையை அதிகமாக ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அதனால் படிப்படியாக தொகையை உயர்த்த அரசு முடிவெடுத்துள்ளது அப்படின்ற இன்ஃபர்மேஷன் அரசு வட்டாரங்கள் தரப்புலேருந்து நமக்கு இன்ஃபர்மேஷனாக கிடைச்சிருக்கு. மேலும் குறிப்பாக மென்ஷன் பண்ணால் இந்த திட்டத்தின் விதிமுறைகளின்படி 60 வயது வரை உள்ள அரசு தீவிரமாக செயல்பட்டு வருது. இவங்க தான் முக்கியமாக மூத்த குடிமக்கள் ஃபோன் பண்ணணும். 60 வயதுக்கு மேற்பட்டவங்களுக்கு பார்த்தீங்கன்னா முக்கியமான மிகப்பெரிய டிஸ்அட்வான்டேஜான பாயிண்ட் என்னன்னா மூத்த குடிமக்களுக்கு சுமார் 19.5 லட்சம் பேர் இப்போதைக்கு திட்டத்தில் வாங்கி வராங்க. மதிப்புமிகு மகளிர் திட்டத்தில் வாங்கி வருவாங்க அப்படின்ற மாதிரி இன்ஃபர்மேஷன் வருது. இதில் இருந்து இந்த மதிப்புமிகு மகளிர் திட்டத்தில் இருந்து மூத்த குடிமக்கள் 60 வயதுக்கு மேற்பட்டவங்க 19.5 லட்சம் பேர் இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி கணக்கெடுக்கப்பட்டிருக்காங்க. அவ்வாறு அந்த கணக்கெடுப்பின்படி அவங்கள ஃபுல்லாக திட்டத்திலிருந்து விடுபட்ட வாய்ப்பு உள்ளது அப்படின்ற மாதிரி தகவல் வெளியே இருக்குது. அப்படி ஒட்டுமொத்த பயனாளிகள் எண்ணிக்கையிலிருந்து அந்த 19.5 லட்சம் பேர் நீக்கிட்டாங்கன்னா 1.3 கோடியில் இருந்து 1.1 கோடியாக குறைய அதிக வாய்ப்பு இருக்குது, குறையக்கூடும் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. அதாவது கண்டிப்பாக மதிப்புமிகு மகளிர் திட்டத்தில் 60 வயதுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த 2,500 ரூபாயோ இல்லை 1,500 ரூபாய் கிடைக்க போகுது அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இருப்பினும் இந்த மூத்த குடிமக்களுக்கு 3,000 ரூபாய் பார்த்தீங்கன்னா உடனடியாக கிடைக்குமா அப்படின்ற இன்ஃபர்மேஷன் தெரிய வரல. அதாவது குறிப்பாக பார்த்தீங்கன்னா முதியோர் உதவித்தொகையாக OAP போன்ற சமூக பாதுகாப்பு திட்டத்தில் மாற்றம் அரசிடம் தற்போது நேரடி திட்டம் எதுவும் இல்லை அப்படின்ற மாதிரி தெரிய வருது. குறிப்பாக மென்ஷன் பண்ணோம்னா OAP ஸ்கீம் மூலியமா முதியவர்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா 1,200 1,500 அப்படின்ற தொகையெல்லாம் இப்போதைக்கு முதியோர் உதவித்தொகையாக வாங்கி வராங்க அப்படின்னே சொல்லலாம். அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா நிறைய பேர் 1,200 ரூபாய்க்கு வழங்கப்பட்டு வருது அப்படின்ற இன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைச்சிருக்கு. இந்த OAP பணம் பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா வாங்கி வரவங்க ஒரு சிலவங்க கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்திலிருந்து 1000 ரூபாய் வாங்குறாங்களா அப்படின்றத செக் பண்ணுறதுக்கு தான் மறுசீரமைப்பில் ஒரு சில இன்ஃபர்மேஷன்லாம் கிடைச்சிருக்கு. அதில் குறிப்பாக மென்ஷன் பண்ணோம்னா மத்திய அரசின் பங்களிப்பு சமூக பாதுகாப்பு திட்டத்தில் அப்படின்ற மாதிரி நம்ம நோட் பண்ணோம்னா மத்திய அரசின் இந்திரா காந்தி தேசிய முதியோர் ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் 60 வயது முதல் 79 வயது வரை பயனாளிகளுக்கு மத்திய அரசு ரூபாய் 200ம் 60 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு ரூபாய் 500ம் வழங்கி வருகிறது. மேலும் மாற்றுத்திறனாளிகளுக்கு மற்றும் விதவை ஓய்வூதிய திட்டங்களுக்கு 300 ரூபாய் மத்தியில் அரசாங்க பங்களிப்பாக வழங்கி வருது அப்படின்ற இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. இது நிறைய பேருக்கு தெரிய வராது. மத்திய அரசு மாநில அரசு சேர்ந்து தான் உங்களுக்கு முதியோர் ஓய்வூதிய திட்டத்தின் மூலிமா பயனாளிகளாக உங்களை சேர்த்து பங்களிச்சுன்னு வராங்க அப்படின்னே சொல்லலாம். அதில் குறிப்பாக 79 வயதுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 200 ரூபாயும் 80 வயதுக்கு மேற்பட்டவங்களுக்கு 500 ரூபாயும் மத்திய அரசு வழங்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் மாற்றுத்திறனாளிகளாக இருக்கிறவங்களுக்கும் விதவை பென்ஷன் வாங்குறவங்களுக்கும் 300 ரூபாய் மத்திய அரசால் பங்களிப்பாக வழங்கப்பட்டு வருது அப்படின்ற மாதிரி தகவல் வெளியே இருக்குது. இந்த
பணம்லாம் வந்து வாங்குறவங்க இப்போ 3000 ரூபாய் அறிவிச்சிருக்கிற விஜய் அரசு அறிவிச்சிருக்கிற தொகை வந்து வழங்கப்படுமா அப்படின்றது மிகப்பெரிய கேள்விக்குறியே வந்து இருக்குது. தற்போதைய மார்ச் 2025 நிலவரப்படி தமிழகத்தில் ஒட்டுமொத்தமாக சுமார் 34.3 லட்சம் பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சமூக பாதுகாப்பு திட்ட ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் பயனாளிகளாக பெற்று வருகிறார்கள். அதாவது வந்து இந்த மாற்றுத்திறனாளிகள், அடுத்து வந்து முதியோர் ஓய்வூதிய பென்ஷன், விதவை பென்ஷன், இது போல் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பென்ஷன் சமூக பாதுகாப்பு திட்ட ஓய்வூதிய திட்டத்தின் கீழே பயன்பெறவங்க 34.3 லட்சம் பேர் வந்து பயன்பெற்று வராங்க. இதில் கூடுதலாக வந்து பார்த்தீங்கன்னா மாற்றுத்திறனாளிகளாக ஓய்வூதியம் பெற 1500 ரூபாய் வழங்கப்பட்டு வருகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. மாற்றுத்திறனாளிகளும் இதில் கூட சேர்ந்தவங்க, அவங்களுக்கு 1500 ரூபாய் வழங்கப்படுவது குறிப்பிடத்தக்கது அப்படின்னே வந்து சொல்லலாம். மத்திய அரசு நிதி உதவியை பெறுவதற்கு தகுதி வரம்புகளை உரிமை தொகை பெறும் இந்த 15% மூத்த குடிமக்களுக்கு பூர்த்தி செய்கிறார்களா என்பது ஆராய்ந்து முடிவெடுப்பதில் உள்ள நடைமுறை சிக்கல்களை அரசு கவனத்தில் கொள்ள வேண்டியது உள்ளது அப்படின்ற இன்ஃபர்மேஷன் வந்து கிடைச்சிருக்கு. அதாவது இந்த 15% இருக்கிற மூத்த குடிமக்கள் எல்லாருமே வந்து இந்த தொகை வந்து போய் சேருதா, இல்லை போய் சேரலையா, இல்லை இந்த தொகை வாங்கிக்கணும், ஒரு சிலவங்க வந்து மகளிர் உரிமை தொகை வந்து வாங்குறாங்களா, இவங்களுக்கு கரெக்டாக வந்து பணம் வந்து போய் சேருதா அப்படின்றதையும் வந்து கருத்தில் கொள்றதுக்காக இந்த மறுசீரமைப்பை கொண்டு வந்துக்கிட்டு தான் வந்து நமக்கு அரசு வட்டாரங்கள் தரப்பு வந்து இன்ஃபர்மேஷனாக வந்து கிடைச்சிருக்கு. இது குறித்து வந்து பார்த்தீங்கன்னா அரசு பிரதியில் மேலும் கூறுகையில், தற்போது சூழலில் தமிழக அரசு ஒட்டுமொத்த நிதி நிலையும் குறித்து வெள்ளை அறிக்கை ஒயிட் பேப்பர் ஒன்றை வெளியிடுவதாக தங்கள் முதன்மையாக முன்னுரிமையாக வந்து இருக்குது அப்படின்ற மாதிரி முதல்வரும் அறிவிச்சிருந்தார். இது அரசு வட்டாரங்கள் தரவுகளும் இப்போ வந்து தெரிவிக்கின்றனர். வாக்குறுதியில் ரூபாய் 2500 என்று கூறப்பட்டு இருந்தாலும் பொருளாதார நெருக்கடியை காரணம் காட்டி 1500 ரூபாய் வரை மட்டுமே தற்போது உயர்த்தப்படும் என்ற தகவலும் வெளியாகியுள்ளது அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. என்னதான் வந்து பார்த்தீங்கன்னா முதல்வர் இப்போ வந்து ஆட்சி அமைச்சிருந்தாலும் தாவைக்க தரப்பிலிருந்து முதல்வர் விஜய் அவர்கள் வெள்ளை அறிக்கை வெளியிடுறேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கார். வாக்குறுதிகளில் வந்து சொன்ன மாதிரி 2500 ரூபாய் வந்து பொருளாதார ரீதியாக நெருக்கடி இருக்கிறதுனால கொடுக்க முடியலனாலும் 1500 ரூபாய் குறைக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிக வாய்ப்பு இருக்குது. அது சம்மந்தமாக வந்து ஆலோசனை போடுகை நடைபெற்று வருது அப்படின்ற மாதிரி அரசு வட்டாரங்கள் தரப்புலேருந்து நமக்கு இன்ஃபர்மேஷனாக வந்து கிடைச்சிருக்கு. அதனால் இந்த தொகை வந்து பார்த்தீங்கன்னா படிப்படியாக உயர்வதற்கான அதிக வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் முதியோர் ஓய்வூதிய பென்ஷன் வந்து 3000 ரூபாய் அப்படி இல்லைனா 1500 ரூபாய் கிடைக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி நமக்கு வந்து தகவல் வந்து கிடைச்சிருக்கு. இது சம்பந்தமாக கூடுதலான தகவலை வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இன்னும் சில மாதங்களில் ஆளுநர் உரை மற்றும் புதிய பட்ஜெட் கூட்டத்தொடரை ஒன்றை கூட்டுவதற்கு அரசு திட்டமிட்டு வருவதாக வந்து தகவல் வந்து வெளியாயிருக்கு. அதாவது இந்த ஆலோசனையிலே வந்து இதை தொடர்ந்து இன்னும் ஒரு சில மாதங்களில் ஆளுநர் உரையோட சேர்த்து பட்ஜெட் கூட்டத்தொடர் வந்து ஒன்றை வந்து கூட்டுவதற்கு அரசு வந்து தமிழக அரசு திட்டமிடப்பட்டு உள்ளதாக வந்து நமக்கு தகவல் வந்து வருகிறது. இதில் வந்து மதிப்புமிகு மகளிர் திட்டத்தை குறித்து அதிகாரப்பூர்வ அறிவிப்புகள் மற்றும் நிதி ஒதுக்கீடு சம்பந்தமான தகவல்கள் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதாவது குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு தான் வந்து அமைச்சரவையை வந்து எல்லாருக்கும் இலாக்காவை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மாண்புமிகு அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிதித்துறை அமைச்சராக வந்து பதவியேற்றிருக்கார் அப்படின்னே வந்து சொல்லலாம். இப்போதைக்கு அவர் வந்து மென்ஷன் பண்ணி அவரோட இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து கேதர் பண்ணி மதிப்புமிகு மகளிர் திட்டத்தின் கீழே அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெளியாகும் அப்படின்னே வந்து சொல்லலாம். அவர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வந்து அமைச்சராக வந்து பதவியேற்றதுக்கப்புறம் ஒரு நியூஸ் ப்ரெஸ் மீட்டில் ஒரு சில நியூஸ்காரர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கேள்விகளை வந்து கேட்டிருந்தாங்க. இதுக்குள்ளே இத்தனை கேள்வியா அப்படின்ற மாதிரி வந்து அமைச்சர் செங்கோட்டையன் வந்து கேள்வியில் வந்து கேட்டிருந்தார். ஆட்சிக்கு வந்து 2 நாட்கள் தான் ஆகின்றனது. இப்பொழுது இந்த அமைச்சர்கள் இலாக்கா வந்து இப்போது தான் வந்து ஒதுக்கப்பட்டுள்ளது. இதற்குள் இத்தனை கேள்விகள் கேட்டால் எப்படி? முதல்வர் ஒவ்வொன்றாக தான் செய்வார் அப்படின்றதையும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கார். ஏன் என்ன கேள்வி வந்து கேட்கப்பட்டிருந்தது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மகளிர் உரிமை தொகை சிலருக்கு வரவில்லை என்ற புகார் குறித்து கேள்விகள் அமைச்சர் செங்கோட்டையன் பார்த்து வந்து செய்தியாளர்கள் வந்து வச்சுருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ரூபாய் 2500 வந்து செலுத்துவதாக வந்து சொல்லிட்டு 1000 ரூபாய் வந்து செலுத்தியிருக்கிறீங்களே அப்படின்ற கேள்வியில் வந்து கேட்கப்பட்டிருந்தது. குறிப்பாக மெஜாரிட்டியாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மகளிர் உரிமை தொகை சிலருக்கு தான் வந்து வந்திருக்கு, ஏன் ஒரு சிலவங்களுக்கு வந்து வரலை அப்படின்னு வந்து கேட்டு வராங்க. ரெகுலராக கடந்த ஆட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா 1,31,00,000 பெண்களுக்கு வந்து வந்திருந்தது. அதில் ஒரு சிலவங்களுக்கு தான் வந்து பணம் வந்திருக்கு அப்படின்ற இன்ஃபர்மேஷன் நமக்கு வந்து கிடச்சிருக்கு. இதில் ஏன் வந்து உங்களுக்கு பணம் வரல அப்படின்றத வந்து குறிப்பாக வந்து மென்ஷன் பண்ணணும்னா உங்களுடைய க்ரைட்டீரியா பொறுத்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மீறி இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஒரு சிலவங்க வந்து ஏற்கனவே பணம் வாங்கி வந்ததுனால உங்களுடைய வீட்டில் வந்து கவர்மெண்ட் ஜாப் யாருன்னா வந்து கிடச்சிருக்கலாம். உங்களுடைய ஆண்டு வருமானம் 2.5 லட்சத்துக்கு மேலே வந்து இருக்கலாம். இல்லை இன்கம் டேக்ஸ் நீங்கள் வந்து ஃபைல் பண்ணியிருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் கனரக வாகனங்கள் ஏதாவது வந்து வாங்கியிருக்கலாம். இல்லை நிலம்
நிலம் வந்து ஏதாவது வந்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கலாம். அதுபோல் உங்களுடைய டேட்டா பேஸில் நீங்கள் வந்து இந்த தகவலை வந்து இந்த ஒரு சில க்ரைட்டீரியாலாம் அப்ளை பண்ணும்போது வந்து கொடுத்துருப்பாங்க. அதை வந்து மீறும் பட்சத்தில் உங்களுக்கு வந்து நிராகரிக்கப்படுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அந்த நிதியை நிறுத்தத்துக்கும் அதிக வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஆதார் கார்டில் கரெக்டாக வந்து பேங்க் அக்கௌண்ட் வந்து லிங்க் பண்ணியிருக்க மாட்டீங்க. ஒரு சில பேங்க் அக்கௌண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆதார் கார்டு பிரைமரியாக லிங்க் ஆகிருக்கா அப்படின்றத வந்து செக் பண்ணியிருக்க மாட்டீங்க. அது போல் இருக்கிறதுனால உங்களுடைய பணம் வந்து ஏறாது இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. மேக்ஸிமம் க்ரைட்டீரியாவை மீறும் பட்சத்தில் உங்களுக்கு வந்து பணம் ஏறாது. அப்படின்னா உங்களுடைய பேங்க்கில் வந்து வேறு ஏதாவது பேங்க் அக்கௌண்ட்டில் ஏறி இருக்கா அப்படின்றதையும் வந்து 1 செகண்ட் வந்து செக் பண்ணிக்கோங்க. இதை வந்து நம்ம சேனலில் மட்டும்தான் குறிப்பாக வந்து கரெக்டாக வந்து மென்ஷன் பண்ணும். இந்த தொகை வரல அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கமெண்ட் பாக்ஸில் வந்து மென்ஷன் பண்ண வரீங்க. ஆனால் அது குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அரசு தரப்புலேருந்து 1,31,00,000 பேருக்கு வந்து வந்திருக்கு அப்படின்ற மாதிரி தகவல் வந்து வெளியே இருக்குது. ஆனால் ஒரு சிலவங்களுக்கு இன்ன வரைக்கும் வந்து வரல. 15ஆம் தேதி நிறைய பேருக்கு வந்து வந்துருச்சு. நமக்கு தெரிஞ்சவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து எங்கள் ஊர் சுற்று வட்டாரங்கள்லேருந்து மேக்ஸிமம் நிறைய பேருக்கு வந்து வந்திருக்கு அப்படின்னே வந்து சொல்லலாம். ஒரு சிலவங்களுக்கு தான் வந்து வரல அப்படின்ற மாதிரி தொடர்ச்சியாக கமெண்ட் பாக்ஸில் வந்து மென்ஷன் பண்ணுறாங்க. அவங்க யார் என்ன பேங்க் அக்கௌண்ட் ஏன் வந்து வரல அப்படின்றது தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். அவங்களுக்கான தகவலை நம்ம உடனடியாக வந்து கேப்சர் பண்ணி அதுக்கான சொல்யூஷன் என்னன்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோ நம்ம ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு நம்ம தயாராக வந்து இருக்கிறோம் அப்படின்றதையும் வந்து மென்ஷன் பண்ணுறேன். மேலும் நிறைய பேர் வந்து பணம் வரல அப்படின்றத கமெண்டை தொடர்ந்து அதிகபட்சமாக வந்து பார்த்தீங்கன்னா புதிய விண்ணப்பம் எப்போ வந்து வரும் இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில், அதாவது மகளிர் உரிமை திட்டத்தில் 1000 ரூபாய் வந்து பெறுவதற்கு இல்லை 2500 ரூபாய் வந்து பெறுவதற்கு எப்போ புதிய விண்ணப்பம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ச்சியாக வந்து கேட்டுக்கணும் வரீங்க. அது சம்மந்தமாக நம்ம ஒரு வீடியோலும் டெய்லியும் வந்து மென்ஷன் பண்ண வரோம். நீங்கள் ஸ்கிப் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான இன்ஃபர்மேஷன் என்னன்னு சொல்லிட்டு வந்து தெரிய வராது. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்தா கூட வந்து தெரியும். தேவையான ஆவணங்கள் மட்டும் வந்து சொல்லிடுறேன். ஆதார் அட்டை, ரேஷன் அட்டை, வங்கி பாஸ் புத்தகம், கரண்ட் பில் அதாவது மின்சார கட்டண ரசீது, மொபைல் நம்பர் ஆதாரோட வந்து கரெக்டாக வந்து லிங்க் பண்ணியிருக்கணும். இது ஃபுல்லாக வந்து நீங்கள் கரெக்டாக வந்து வச்சுருந்தனவே வந்து போதும். ஆனால் ஏற்கனவே வந்து இருந்த அரசு வெளியிட்டிருந்த ஒரு சில க்ரைட்டீரியா தான் வந்து இப்போதைக்கு வந்து இருக்குது. இந்த புதிய அரசு இந்த திட்டத்துக்கு புதிய க்ரைட்டீரியா, புதிய வழிமுறைகள் வந்து வெளியிடுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அப்போ வந்தவொடனே நம்ம சேனலில் எந்த டேட்டில் வந்து முகாம் வந்து நடக்கும், எப்போ வந்து புதிய விண்ணப்பம் கொண்டு வருவாங்க, என்னென்ன க்ரைட்டீரியா வந்து இருக்குது, யாரெல்லாம் வந்து தகுதி பெறுவாங்க, குறிப்பாக ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் வந்து சொல்லிக்கிறேன். 21 வயதிற்கு மேற்பட்டவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். 60 வயதுக்குள்ளே இருக்கிறவங்க மட்டும்தான் எலிஜிபிள் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அப்படின்றதையும் வந்து சொல்லிக்கிறேன். மேலும் இந்த குடும்ப தலைவி 2500 ரூபாய்ன்றது 1500 ரூபாய் வந்து முதல் கட்டமாக வந்து கிடைக்க போகுது அப்படின்ற தகவலும் அரசு வட்டாரங்கள் தரப்புலேருந்து இன்ஃபர்மேஷனாக வந்து கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய வாக்குறுதிகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தாவேகா அரசு வந்து வெளியிட்டிருந்தாங்க. ஏற்கனவே வந்து தேர்தலுக்கு முன்னாடி ஆண்டுக்கு 6 சிலிண்டர் அப்படின்றதையும் வந்து மகளிரிடையே வந்து மிகப்பெரிய எதிர்பார்ப்பாக வந்து இருக்குது. அது மட்டும் இல்லாமல் முதியோர்கள் சைடு 60 வயதிற்கு மேற்பட்ட இருக்கிற முதியோர்கள் எல்லாருமே ஓய்வூதியமாக 3000 ரூபாய் வந்து வருமா அப்படின்னு சொல்லிட்டு ஆவலுடன் வந்து காத்துன்னு இருக்காங்க. அவங்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன ப்ராசஸ், ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்குமா இல்லை முகாமில் ஆஃப்லைனில் வந்து அப்ளை பண்ணணுமா அப்படின்ற மாதிரி வந்து கேட்டுன்னு வராங்க. அவங்களுக்கான தகவல் எல்லாமே புதிய விண்ணப்பம் சம்மந்தமாக, இந்த குடும்ப தலைவி ஸ்கீம், மகளிர் உரிமை திட்டம் சம்மந்தமாகவும், ஓய்வூதியம் 3000 ரூபாய் வந்து மகளிருக்கான மட்டும் இல்லாமல் முதியோர்களுக்காக ஓய்வூதியம் தொகையை வந்து புதுசாக வந்து அப்ளை பண்ணுறது சம்மந்தமாகவும் முகாம் வந்து போட்டாங்கன்னா உடனடியாக நம்ம சேனலில் வந்து தெரிவிப்போம். அது அரசு வட்டாரங்கள் தரப்பு வந்து இன்ஃபர்மேஷனாக வர்றதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் எக்ஸ்க்ளூசிவாக வந்து மென்ஷன் பண்ணணும். நம்ம சேனலில் தொடர்ச்சியாக வந்து ஃபாலோ பண்ண வந்தால் தான் அது என்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வந்து தெரிய வரும். இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு 1000 ரூபாய் வந்து மாதம் தொகை வந்து வரல அப்படின்னு வந்து சொல்ல வரீங்க. நீங்கள் சிஎம் ஹெல்ப்லைனில் கால் பண்ணி வந்து கேட்கலாம். உங்களுக்கு நேரடியாக வந்து பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் கூட காண்டாக்ட் பண்ணி கேட்கணும்னா அந்த ஆஃபீஸ்க்கு வந்து cmcell@tn.gov.in அப்படின்ற இமெயில் ஐடிக்கு நீங்கள் மெயில் கூட வந்து பண்ணலாம். அப்படி இல்லைனா கட்டணமில்லா தொலைபேசி எண் 1100 1100 அப்படின்ற நம்பருக்கும் வந்து கால் பண்ணி வந்து கேட்கலாம். அப்படி இல்லைனா வெப்சைட் மூலிமா நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா cmhelpline.tnega.org அப்படின்ற இணைய வழி முகவரி. இது சம்மந்தமாக வந்து எப்படி கம்ப்ளைண்ட் பண்ணணும் அப்படின்ற வீடியோ வேணும்னா நம்ம கமெண்ட் பாக்ஸில் வந்து தெரிவிங்க. அது எப்படி ஆன்லைனில் வந்து இப்போ கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் கம்ப்ளைண்ட் பண்ணணும்னா அது எப்படி ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணணும் அப்படின்றது சம்மந்தமாக டீட்டெயிலாக வந்து வீடியோ போகிறதுக்கு நம்ம வந்து ட்ரை பண்ணுறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக வந்து பார்த்தீங்கன்னா தொகை உயர்வது சம்மந்தமாக இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். அது சம்மந்தமாக வந்து ஸ்கிப் பண்ணாத வந்து பார்த்தவங்க எல்லாருக்குமே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு தயவுசெய்து வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் பயனுள்ள தகவலாக வந்து அதிக வாய்ப்பு இருக்குது. முக்கியமாக உங்கள் கிராமத்தில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் இந்த வீடியோவை பார்த்துட்டு தெரியாதவங்களுக்கும் நீங்களே வந்து போய் சொல்லுங்கள். ஒரு சிலவங்க யூடியூப் சேனலை வந்து பார்ப்பாங்க, ஒரு சிலவங்க வந்து வயதானவங்களும் வந்து தெரியாத வந்து இருப்பாங்க. நீங்கள் உங்கள் வீட்டில் வந்து இந்த வீடியோ வந்து பார்த்துருந்தாலும்
மகளிர்களுக்கு, அது மட்டும் இல்லாமல் முதியோர் உதவி பென்ஷன் வாங்குறவங்களுக்கு, வயது 60 வயதுக்கு மேற்பட்ட இருக்கிறவங்களுக்கு எல்லாருமே இந்த தகவலை தயவு செய்து வார்த்தையாளர்லாம் நீங்கள் தெரிவிச்சிங்கன்னா அது மிக்க மகிழ்ச்சி அப்படின்றத தெரிவிச்சுக்கிறேன். மேலும் இது சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தது, டவுட் இருந்ததுன்னா மறக்காமல் உடனடியாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் உடனடியாக ரிப்ளை பண்ணுறதுக்கு தயாராக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிக்கிறேன். நிறைய வீடியோவில் நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு கமெண்ட்டுக்கும் உடனடியாக ரிப்ளை பண்ணுற ஒரே ஒரு சேனல் நம்ம சேனல் மட்டும்தான் யூடியூப்பில் அப்படின்னு மென்ஷன் பண்ணிக்கிறேன். நீங்கள் பழைய வீடியோ கமெண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா தெரியும். கிட்டத்தட்ட 2000 கமெண்ட் வந்தாலும் 2000 கமெண்ட்டுக்கும் உடனடியாக ரிப்ளை பண்ணுற மிகப்பெரிய சேனல் நம்ம சேனல் தான் அப்படின்றத குறிப்பாக மென்ஷன் பண்ணிக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு கடைசி வரைக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்தது, பயனுள்ள தகவலாக இருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு, இன்ன வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.